வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். கிரைம் பேட்ரோல்ல தான் இந்த எபிசோட் இருக்கு. இந்த எபிசோடு தமிழ்லலாம் இல்ல. இந்த எபிசோட்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் எல்லாம் வரும். கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த எபிசோட்ல நான் சொல்ற நேம் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பதான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு கிளியரா புரியும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீனே பட்டேல்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பிசினஸ் மேனா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு, 2 பசங்க, அதே மாதிரி 2 மருமகளுங்களும் இருப்பாங்க. இவர் வேலைக்காக கிளம்பணும் போல. இப்ப சாப்பாடெல்லாம் வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவர் வீட்டுல வேலைக்காரனா ஒரு பையன் இருப்பான். ஆட்டோ பிடிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருப்பாரு. ஆட்டோ எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏண்டா கிடைக்கலன்னு சொல்றதுக்காக வாடா ஒன்னு அனுப்புன, ஆட்டோவை தேடி புடிடா அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. இதெல்லாம் சின்ன மருமக இருக்காங்கல்ல, தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பேரு ஜிக்னா அப்படின்றது. என்னதான் பட்டேல் வேலைலாம் பார்த்தாலும் அந்த கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, இவரோட ஒய்ஃப் ரமா பேர்ல தான் இருக்கு போல. சின்ன சைனை தேவைப்பட்டா கூட ரமா கிட்ட தான் இவர் வாங்கணும். இப்ப ரமா கிட்ட சைனை கேட்கிறாரு. ரமாவும் வேகமா இந்த இடத்துல சைன் எல்லாம் போட்டு தந்துடுறாங்க. பட்டேலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முக்கியமான டைமண்ட் டீல் இருக்கும். இவன் வேற ஆட்டோவை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு லேட் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. நானே தான் பார்க்கணும் போல அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் ரமாவும் இவர் கூடயே வந்துட்டு இருக்காங்க. அவன் ஆட்டோ பிடிக்கிறதுக்கு சந்து முனைக்கு போயிருக்கான் போல. இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்டேல் வாசல்ல நின்னுட்டு இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் பாரதின்னு ஒரு பொண்ணு கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்துதான் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் பக்கத்து வீட்டு பையன் கமலேஷ் வேலைக்கு போறதுக்காக பைக்ல வரான். என்ன அங்கிள் நின்னுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். என் கடையில விட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வாங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப பட்டேல் இருக்காருல, நான் கிளம்புறேன்னு ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சின்ன மருமகளோட பேரு ஜிக்னான்னு சொல்லியிருப்பேன். இப்ப நல்லா ஜிக்னாவை பாத்துக்கோங்க. ஜிக்னா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு தரதுக்காக கடைக்கு போவாங்க போல. நான் போயிட்டு வரேன்னு அத்தை கிட்ட சொல்லிட்டாங்க. அத்தையும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. மரத்துக்கு பின்னாடி இருந்து பாரதின்னு ஒருத்தங்க எட்டி பார்த்தாங்கல்ல, அவங்க தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாரதி தான் மூத்த மருமகளா இருப்பாங்க. மூத்த பையனும் சரி மூத்த மருமகளும் சரி இந்த வீட்டுல இல்ல. பட்டேல் கூட பிரச்சனையா இருக்கும். அதனால தான் வேற இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு காசு தேவைப்பட்டா அத்தையை பார்க்கறதுக்காக வருவாங்க போல. காசு வேணும்னு கேக்குறாங்க. அத்தையும் எடுத்துலாம் தராங்க. அத்தைக்கு மூத்த மருமகளை ரொம்ப பிடிக்கும் போல. சீக்கிரமா எல்லாம் சரியாயிடுமா, நீ வந்துருவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரித்த நான் கிளம்புறேன்ற மாதிரி பாரதியும் காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. பட்டேல் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக தான் ஒளிஞ்சிருப்பாங்க போல. இப்ப பட்டேல் இருக்காருல, அவரோட கடைக்கு வந்துடுறாரு. கமலேஷ்க்கு ஒரு நன்றியை சொல்லிடுறாரு. இப்ப இவரோட ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாரு. வந்தோடனே ரமாக்கு தான் கால் பண்ணிட்டாரு. நான் ஆபீஸை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவர் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பேர் வேலை பார்க்கறாங்க. 2 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு பையன் வராம இருக்கான். அந்த பையனை வச்சுதான் இவர் வேலை பண்ணணும் போல. அவன் எப்போ வருவான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த 3வது பையனை நமக்கு காட்டுறாங்க. இவன் பேரு நீரஜ் அப்படின்றது. நீரஜை பொறுத்த வரைக்கும் அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப வயசு வித்தியாசத்துல தம்பி தங்கச்சி இருக்காங்க. ஃபேமிலியே இவரால் தான் ரன் ஆயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. அம்மாவும் பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி பையனை அனுப்பி வைக்கிறாங்க. பட்டேலுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருப்பேன். இப்பதான் அந்த பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு பருள் அப்படின்றது. பருளோட காலேஜ்ல டூருக்கு கூட்டு போறாங்க போல. அப்பா கிட்ட அந்த தகவலை சொல்றாங்க. காசு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உன் காலேஜ்ல படிக்க வைக்கிறத விட அடிக்கடி டூருக்கு தான் கூட்டு போறாங்க, எவ்வளவுதான் காசை தரது அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. சரி இந்தா வச்சுக்கோன்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் நீரஜ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீரஜ் லைட்டா சிரிச்சுக்கிட்டே இவங்களை பாக்குறாரு. இவங்களுமே சிரிச்சுக்கிட்டே நீரஜை பாக்குறாங்க. சரிப்பா நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்க ஒரு ஸ்டேஜ்ல கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பட்டேல் இருக்காருல, வேலை விஷயமா நீரஜ் கிட்ட பேசுறாரு. இப்ப டைமண்ட் எல்லாம் எடுக்கிறாரு. இந்த டைமண்டோட மதிப்பு 25 லட்சம் ரூபாய். கேர்ஃபுல்லா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற மாதிரிலாம் இந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு இந்த பையனுக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி வேலை எனக்கே தரீங்க, மீதி 2 பேர்கிட்ட தரலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு பட்டேல் இருக்காருல, ஒருத்தருக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இன்னொருத்தர் மிடில் ஏஜ்டு பர்சனு, நீ தான் வயசு பையன், பிரச்சனை வந்தா கூட சமாளிப்ப, அதுக்காக தான் வாங்கிட்டே இந்த வேலையை நம்பி தரேன், நல்லபடியா முடிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவன் ஏத்துக்கிறான். குரு கிட்ட தானே தரணும்னு கேட்கிறான். ஆமான்ற மாதிரி இந்த பட்டேலும் சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி நீரஜ் ஏத்துக்கிறான். பட்டேலு டைமண்டுக்கான காசெல்லாம் வாங்கியிருக்காரு போல. இவன் டைமண்டை தர வேலையை மட்டும் தான் பண்ணணும். ட்ரெயின்ல டிராவல் பண்ணி தான் இவன் டைமண்டை தரணும். இப்ப ஆட்டோல ஏறி உட்காடுறான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்கன்னு முதல்ல சொல்றான். ஆனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு இவனுக்கு தெரிய வருது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, அதனால வேற ஒரு இடத்துக்கு போங்கன்ற மாதிரி சொல்றான். ஆட்டோ டிரைவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவன் சொல்றான் பாத்தீங்களா, அந்த வீட்டு வாசல்ல இவனை இறக்கி விட்டுறாரு. இவனுமே வேகமா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். ஒரு லேடி தான் கதவை திறக்கிறாங்க. இது யாரோட வீடு, எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியல. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இவனும் ஆட்டோல ஏறுறதுக்காக வெளியே வரான். இப்போ ஆட்டோல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான்.
இவன் ஆட்டோல வந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, திடீர்னு பைக்ல வந்த ஒரு நபர் இவனை அட்டாக்லாம் பண்றாரு. அட்டாக்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னை வச்சு தான் ஷூட் பண்றாரு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெளிவா நமக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணி நமக்கு பட்டேல காட்டுறாங்க. போனவங்க கிட்ட இருந்து தகவலே வரல. இவருமே திரும்ப திரும்ப அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. அவன் போனை எடுக்கவே மாட்டான். பார்த்தா இந்த ஸ்பாட்ல நிறைய மக்கள் இருக்காங்க, போலீஸுங்களும் வந்திருக்காங்க. பார்த்தா இந்த இடத்துல நீரஜ் இறந்து போயிருக்கான். ஆட்டோ டிரைவர் இல்லாம இருக்காரு. ஆட்டோ டிரைவர் எங்க போனா, ஒருவேளை அவனும் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நீரஜோட போன் அடிக்குது. என்ன போன் அடிக்குதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதிர இந்த பட்டேல் தான் நீரஜ் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீரஜ் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க, இறந்து போயிட்டானா? டைமண்ட் அவங்க கிட்ட இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இங்க எந்த டைமண்டும் இல்லன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. அப்ப டைமண்டை யாரோ திருடி இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவருமே இடிஞ்சு போன மாதிரி இந்த இடத்துல உட்காந்துடுறாரு. இங்க வேலை பார்க்குற 2 பேருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. நீரஜ் இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவர் விஷயத்த சொல்றாரு. இங்க வேலை பார்க்குற 2 பேருமே பயங்கரமா ஷாக்லாம் ஆகுறாங்க. இந்த ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் நினைச்சாரு பாத்தீங்களா. இவனை பத்தி கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பாடியை பாக்குறதுக்காக நீரஜோட அம்மா அதே மாதிரி ஓனரான பட்டேல் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாடியெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உங்க பையனுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீரஜோட அம்மா கிட்ட கேக்குறாரு. என் பையனுக்கு யார் சார் எதிரியா இருக்க போறாங்க, எல்லார்கிட்டயும் ரொம்ப ஸ்வீட்டா பேசுவான், எதிரிங்கெல்லாம் கிடையாது. ஆனா இவர்கிட்ட வேலை பார்த்ததுல இருந்து நிறைய பேர் கூட பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது. இவரோட வேலை ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனை வந்துதான் இறந்து போயிருப்பான்ற மாதிரிலாம் அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, பட்டேல் சார் ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு இவருமே பட்டேல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீரஜ் கிட்ட டைமண்ட் இருக்கிறது தெரிஞ்சுதான் நீரஜ் கதையை முடிச்சு டைமண்டை தூக்கி இருக்காங்க. இந்த டீலை பத்தி யாருக்கெல்லாம் தெரியும் மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. பட்டேலும் யோசிச்சு சொல்றாரு. வைஃபுக்கு தெரியும், அதே மாதிரி என்னோட எம்ப்ளாயி 2 பேருக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல உங்களோட எம்ப்ளாய பாப்போன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப டிராவல் பண்ணி ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. பெரியவரை நான் பெரியவர்னே சொல்றேன், இன்னொருத்தனோட பேரு ஆர்த்திக் அப்படின்றது. இவங்க 2 பேரையும் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாரு. சார் நாங்க விசுவாசமா வேலை பாக்குறோம், நாங்கெல்லாம் இப்படி பண்ணல, அதே மாதிரி நாங்க ஆபீஸ்லயே தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க 2 பேர் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்களான்னு கேக்குறாரு. ரமாவும் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பெரிய மருமக பாரதி வந்தா பாத்தீங்களா, அப்ப பேச்சு வாக்குல மாமா முக்கியமான வேலை விஷயமா தான் வெளியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லும் போது அதை மறந்துடுறாங்க போல. இன்ஸ்பெக்டரும் ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லுங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலா இந்த டீலிங்க குருன்ற ஒரு நபர் கிட்ட தானே இவர் வச்சிருப்பாரு. அந்த குருக்கு இந்த டீலிங்க பத்தி தெரியும். குருவே ஏன் பிளான் பண்ணி டைமண்டை தூக்கி இருக்க கூடாது, அவரோட காசை கூட பின்னாடி கேட்டு வாங்கிக்கலாம். ரெண்டுமே வேணும்ன்றதுக்காக அந்த குரு கூட இப்படி பண்ணிருக்கலாம். அந்த குரு எங்க இருக்கான்றதை ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஆளுங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஒரு சைடு அந்த ஆட்டோக்காரனை தேர்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த அட்டாக்க பக்கத்துல யாராவது பாத்தீங்களான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. எல்லாருமே தெரியல தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃப் ரமா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம மூத்த பையன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், அவனை நம்பாம வெளியே அனுப்பிட்டீங்க, இப்ப வேற ஒரு பையனை வச்சு பண்ணீங்க, என்னாச்சு, அந்த பையன் அநியாயத்துக்கு இறந்து போயிட்டான், இப்ப டைமண்டும் போயிருச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உன் மூத்த பையன் மட்டும் இந்த விஷயத்த பண்ணிருந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா இதை விட மோசமா சொதப்பி இருப்பான். ஏற்கனவே அவன் பண்ணதெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டான், அதனால அவனை நம்பாமே இருந்துருவீங்களா, உங்களுக்கு அப்புறம் அவன் தானே பாத்துக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது அவன் பாத்துக்க போறானா, என் கடையெல்லாம் அவனுக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அது உங்க கடை இல்ல, என் அப்பா என் பேர்ல எழுதி வச்ச கடை, நான் தான் முடிவெடுக்கணும், என் மூத்த பையனுக்கு தான் தருவன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா பொண்ணு பருள் டூருக்கு தானே போனாங்க. இந்த விஷயம் நடந்ததுனால டூரை கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்றத வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப குரு பட்டேல் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. டைமண்ட் எனக்கு வந்து சேரல, என் 25 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்துக்குள்ள தரன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் மேல தப்பில்லைன்ற மாதிரிலாம் பட்டேல் சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு 25 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. டைமண்டுக்காக இல்லாம சாதாரணமா கூட கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஆங்கிளையும் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. உங்க பையனுக்கு உண்மையிலேயே எதிரிங்க இல்லையான்னு கேட்கிறாரு. அப்படிலாம் யாருமே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் அது சின்ன சின்ன குற்றங்கள்லாம் பண்ணாரு, அவருக்கு கூட எதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹஸ்பண்ட் மேல கோபமா இருக்கவங்க கூட பையனோட கதையை முடிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட்டேல் பொண்ணு பருல நமக்கு காட்டுறாங்க. போனை யூஸ் பண்ணிக்கிட்டே நைட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு பைக்ல வந்து 2 பேர் பக்கத்துல நிக்கிறாங்க. இவங்க புரியாம பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் என்ன பண்றானா, இவங்க ஷாலை புடிங்கிடுறான், பைக் எடுத்துட்டு கிளம்பி போறான். ஏன் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. அந்த டிரைவரை பத்தி தகவல் கிடைச்சிருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. சீக்கிரமா அந்த ராஸ்கலை இழுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பாரதி வீட்டுக்கு வந்ததா நீ சொன்ன, பாரதி கிட்ட இந்த விஷயத்த சொன்னியா, யோசிச்சு பாருன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கேக்குறாரு. ரமாவும் இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாங்க.
ஆக்சுவலா பாரதி கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா, உன்னோட மாமா ஒரு முக்கியமான வேலை விஷயமா போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அது இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாங்க, இந்த மாதிரி சொன்னன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. ஒருவேளை அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப ஆட்டோ டிரைவரை இழுத்துட்டு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் பயங்கரமா கோவப்படுறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா நீரஜ் முதல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி வேற ஒரு வீட்டுக்கு போக சொன்னாரு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போனோம் சார். அரை மணி நேரம் கழிச்சு அவன் வெளியே வந்தான். அதுக்கப்புறம் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து யாரோ அட்டாக் பண்ணாங்க. பைக்ல வந்த ஒருத்தன் தான் கன்னால ஷூட் பண்ணான். பயத்துல நான் வண்டி அப்படியே விட்டுட்டு ஓடிட்டேன். அவன் இறந்து போயிட்டான். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. என் மேல சந்தேகம் வரன்றதுக்காக தான் பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அந்த நீரஜ் முதல்ல ஒரு வீட்டுக்கு போனதா சொன்னல, எந்த வீட்டுக்கு போனா அந்த இடத்தை காட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே காட்டிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த வீடு யாரோடதுன்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. அது பாரதியோட வீடா தான் இருக்கும். நீரஜ் அந்த நாள் இந்த இடத்துக்கு வந்தாரான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா வந்தான் அப்படின்ற மாதிரி பாரதியும் சொல்றாங்க. என் மாமா கடையில் தான் நீரஜ் வேலை பார்க்கறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது பட்டேல் உங்க மாமாவா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பாரதியும் ஆமா, ஆனா பேச்சுவார்த்தை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. நீரஜ் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாரு, அரை மணி நேரம் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நீரஜ் என்கிட்ட தம்பி மாதிரி தான் பழகுவான், அடிக்கடி என்கிட்ட பேசுறதுக்காக வருவான். நீரஜ் ஏதோ ஒரு ஊருக்கு போக போறதா சொன்னா, அந்த ஊர்ல தான் என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. என் பேரண்ட்ஸுக்கு ஏதாவது தரணுமா, தரதா இருந்தா நான் வாங்கிட்டு போறேன்ற மாதிரி சொன்னா. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க சொல்றதை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. இருந்தாலும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இந்த நீரஜ் நடுவுல பாரதியோட வீட்டுக்கு போயிருக்கான் பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டரும் பட்டேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உங்க மருமக இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. என் மருமக சம்பந்தப்பட்டிருப்பாளான்னு எனக்கு தெரியல, ஆனா என்னோட மூத்த பையன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப சொந்த பையன் மேலேயே சந்தேகப்படுறீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமா சார், அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பிளாஷ்பேக்க சொல்லிட்டாரு. இவரோட மூத்த பையன் பேரு முகேஷ் அப்படின்றது. முகேஷ் கிட்ட காசை கொண்டு போய் தான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவன் காயத்தோட வரான். வழியில சிலர் என்ன அட்டாக் பண்ணி காசை புடுங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்றான். சரி இதுக்கப்புறம் கவனமா இருன்ற மாதிரி அப்பாவும் விட்டுறாரு. ஆனா வேற ஒரு நாள் முகேஷ் இருக்கான் பாத்தீங்களா, கிளப்ல உட்காந்து சீட்டாட்டம் ஆடிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த அப்பாவும் இவனை லாக் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா அந்த காசை வச்சுதான் இவன் சீட்டாட்டம் எல்லாம் ஆடிட்டு இருக்கான். சீரியல் நம்பர் வச்சு அப்பா கண்டுபிடிச்சிருக்காரு. ஆளுங்க அட்டாக் பண்ணி புடுங்கிட்டாங்கன்னு என்கிட்டயே போய் சொல்றியா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணா உன்னை நம்பி எப்படா நான் வேலை தர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இதுக்கப்புறம் உன்னை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த முகேஷை புடிச்சிடுறாங்க. இந்த வாட்டியை நீ தானே பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டருங்க அடிச்சிட்டு இருக்காங்க. சார் அந்த டைமண்ட பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் எதுவுமே பண்ணல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் முகேஷ் கெஞ்சிட்டு இருக்கான். முகேஷை கூட்டு வந்திருக்கிறது பாரதிக்கு தெரிய வருது. பாரதி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே பாரதிக்கு மயக்கம் வருது. பொத்துனு கீழே விழுறாங்க. போலீஸுங்கெல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, ஆனா இவன் செல்லுல தான் இருக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப பாரதியை செக் பண்ணி பாக்குற டாக்டர் இருக்கார்ல, இவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருக்க போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, கால் பண்ணி ரமா கிட்ட இந்த தகவலை சொல்லிடுறாரு. ரமாவும் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு மருமக பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க போல. இப்போ உடனே லாயருக்கு கால் பண்றாங்க. என் பையன் இந்த சமயம் வெளியே தான் இருக்கணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பையனை வெளியே எடுங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பருள் இருக்கால, அண்ணன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றா. அம்மாவும் மூத்த பையனை பாக்குறதுக்காக வெளியே வராங்க. அவன் வீட்டுக்குள்ள வர முடியாதுல்ல, அதனால தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன வெளியே எடுத்ததுக்கு நன்றின்ற மாதிரி சொல்றான். அம்மா கிட்ட போய் எதுக்காகடா நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு நல்ல நியூஸ் கிடைச்சிருக்கு, இந்த சமயம் நீ ஒய்ஃபு கூட தான் இருக்கணும், வீட்டுக்கு கிளம்புன்ற மாதிரி அம்மாவும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நீரஜ் உடம்புக்குள்ள 2 புல்லட் இறங்கி இருக்கு. ஒரு புல்லட் ஷோல்டர்ல இறங்கி இருக்கு. ஷோல்டர்ல இறங்கின புல்லட்ல அவன் இறந்து போயிருக்க மாட்டான். ரெண்டாவதா நெஞ்சில ஒரு புல்லட் இறந்திருக்கு, அதுதான் அவன் இறந்து போயிருக்கான். ரெண்டுமே வேற வேற கன்ல இருந்து வந்த புல்லட்டா இருக்கும். சோ மொத்தமா 2 பேர் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அப்போ ஒருத்தன் இந்த அட்டாக்க பண்ணல, 2 பேர் பண்ணிருக்காங்க, அதுவும் வேற வேற டைம்ல பண்ணிருக்காங்க. முதல்ல பண்ணவன் ஷோல்டர்ல ஷூட் பண்ணிருக்கான், ரெண்டாவதா பண்ணவன் தான் நெஞ்ச பார்த்து ஷூட் பண்ணிருக்கான். இவங்க 2 பேர் யாருன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ராமா என்ன சொல்றாங்கன்னா, உங்க மூத்த பையன் சீக்கிரமாவே அப்பா ஆக போறான், அதனால திரும்பி தொழில சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் அவனை சேர்த்துக்க மாட்டேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய்க்கு நான் பதில் சொல்ற நிலைமையில இருக்கேன், இதுல இது வேறையான்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட லைட்டா சண்டை போடுறாரு. ஒய்ஃப் பேசிட்டு இருக்கும் போதே இவர் வேகமா எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப 25 லட்சம் ரூபாய் எப்படி தரதுன்னு யோசிச்சுக்கிட்டே வராரு. அப்பதான் பருள் கிட்ட பிரச்சனை பண்ண 2 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. பருள் கிட்ட நாங்க தான் பிரச்சனை பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஷாலை இப்போதைக்கு நீங்க போட்டுக்கோங்கன்ற மாதிரி இவரோட கழுத்துல போடுறாங்க.
சீக்கிரமா 25 லட்சம் ரூபாயை குரு கிட்ட தரணும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னே தெரியாதுன்ற மாதிரி மிரட்டிட்டு போறாங்க. அப்பா கிட்ட சொன்னா கஷ்டப்படுவாருன்ற மாதிரி பொண்ணு மறைச்சிருக்கா போல. இப்பதான் இவருக்கு தெரிய வருது. ஏன் சொல்லன்ற மாதிரி பொண்ணு கிட்ட கேக்குறாரு. முதல்ல இந்த ஷாலை கிழிச்சு போடுன்ற மாதிரி பொண்ணு அனுப்பி வச்சிடுறாரு. டைமண்ட் காணாம போனதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன், என்கிட்ட திரும்பி 25 லட்சம் ரூபாயை கேட்கறான், என்னால தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. திரும்பி நம்ம பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணா என்னங்க பண்ணுவீங்க, அதனால தந்துடலான்ற மாதிரி ரமா சொல்றாங்க. காசு என்ன மரத்திலேயே காய்க்குது, என்னால தர முடியாதுன்ற மாதிரி இவர் கோவமா சொல்லிட்டாரு. இப்ப பருள் போனை யூஸ் பண்ணிக்கிட்டே வெளியே போயிட்டு இருக்கா. எப்ப பாரு போனை தான் யூஸ் பண்ணுவா போல. இவ வந்துட்டு இருக்கும் போது கார்ல வந்த ஒரு குரூப் இவளை அமைக்கிறாங்க, இங்க இருந்து கொண்டு போறாங்க. இவங்களுக்கு இன்ஃபார்மரா ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கிட்ட 2 கன்னை பத்தி விசாரிக்கணும், இந்த 2 கன்னை யார் வாங்கியிருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த பையன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாரு. முதல்ல ஷோல்டர்ல ஒருத்தன் ஷூட் பண்ணாம பாத்தீங்களா, அவன் ஷூட் பண்ண புல்லட் சைடுக்கா போயிருக்கு, அதாவது ஷூட் பண்ண தெரியாம ஷூட் பண்ண மாதிரி இருக்கு. அவன் தான் டைமண்ட் எடுத்திருக்கான். ரெண்டாவதா வந்தவன் ப்ரொஃபஷனலா இந்த விஷயத்த பண்றவன் மாதிரி தெரியுது, ஏன்னா அவன் புல்லட் நேரா இறங்கி இருக்கு. சோ ரெண்டாவதா நெஞ்சில ஷூட் பண்ணவன் ப்ரொஃபஷனல், முதல்ல ஷூட் பண்ணவன் புதுசா இந்த விஷயத்த பண்ணிருக்கான். இது மூலியமா நம்ம விசாரிக்கணும்னு சொல்றாரு. பருள் இருக்கா பாத்தீங்களா, அழுதுகிட்டே வீடு வந்து சேர்ந்துடுறா. இப்ப பட்டேலுக்கு போன் கால் வருது. போன் பண்றது வேற யாரும் கிடையாது, குரு தான் கால் பண்ணிருக்காரு. உன் பொண்ணை என்னோட ஆளுங்க தான் தூக்குனாங்க, உன் பொண்ணை மானபங்கம் பண்ணி வீடியோ எடுத்திருக்கோம், அந்த வீடியோவை உனக்கு அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி அனுப்பி வச்சிருக்காரு. பார்த்து பட்டேல் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என் காசு சீக்கிரமா கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி மிரட்டுறாரு. எங்க இதுக்கப்புறம் பொறுக்கணுமா, நம்ம காசை தந்துடலான்ற மாதிரி ரமா சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. திரும்பி கூட பருள் கிட்ட சில்மிஷம் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, பருளை சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நான் காலையில போய் சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுறேன், நீ காசை தந்துரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. மறுநாள் தான் காசு தர மாதிரி பிளான் இருக்கும். ஆனா மறுநாள் மதியானம் ரமா இறந்து போயிருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே எப்படி இறந்தாங்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் எப்படி இறந்தாங்கன்னு கேக்குறாரு. எங்களுக்கு தெரியல, நாங்க வந்து பார்க்கும் போது இப்படிதான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. கடையில ஆர்திக்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரும் இந்த வீட்டுல வேலை பார்க்கறவரும் வரும்போது தான் பாடியை முதல்ல பார்த்திருப்பாங்க. அதே சமயம் ஜிக்னாவோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் எதுக்குன்றது போக போக நமக்கு புரிய வரும். யாரோ கழுத்தை நெரிச்சு தான் சாவடிச்சிருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் டீடைல் தெரியும்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இந்த சமயம் பட்டேலும் பொண்ணும் இல்லாம இருக்காங்க. பட்டேலு பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. பட்டேல் அவரோட பொண்ணை வெளியூர்ல விடுறதுக்காக போயிருக்காரு, தகவலை இப்பதான் கொடுத்தோம், சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க இறந்து போயிருக்காங்கல்ல, அதை பத்தி பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. எந்த சத்தமும் கேட்கலன்ற மாதிரி பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிக்னாவோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் என்ன விஷயமா வந்தீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா ஜிக்னா மாமனாரும் மாமியாரும் சண்டை போடுறத கவனிச்சிருப்பாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்ன எதுன்னு பேசிட்டு போலான்றதுக்காக தான் வந்தோம், பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பருள் ஏன் திடீர்னு ஊருக்கு போனோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு கேள்வி வருது. அந்த கேள்வியை ஜிக்னா கிட்டயும் ஜிக்னாவோட ஹஸ்பண்ட் கிட்டயும் கேட்கிறாரு. ஹஸ்பண்ட் பேரு தீபன் அப்படின்றது. பருளை சொந்தக்காரங்க வீட்டுல விடலான்ற மாதிரி பட்டேலும் ரமாவும் சேர்ந்து தான் முடிவு பண்ணிருப்பாங்க. ஏன் விடணும்னு நினைச்சாங்கன்றது அவங்க 2 பேருக்கு தான் தெரியுது, இவங்க 2 பேருக்கு தெரியல. ஏன் எதுக்குன்னு தெரியல. பருளை சொந்தக்காரங்க வீட்டுல கொஞ்ச நாள் விட போறதா மாமா சொன்னாரு, நாங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஜிக்னா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆர்திக்கும் சரி, வீட்டுல வேலை பாக்குறவனையும் சரி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. நீங்க எதுக்காக வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாரு. பட்டேல் சார் தான் நேத்து நைட்டு எங்க 2 பேரையும் வீட்டுக்கு வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஆர்திக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட்டேல் சார் கூப்பிட்டு இவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க. பட்டேல் இருக்கார்ல, இதுல 25 லட்சம் ரூபாய் காசு இருக்கு, இந்த 25 லட்சம் ரூபாயை நாளைக்கு மதியானம் வீட்டுக்கு வந்து நீங்க வாங்கிக்கணும், அந்த குரு கிட்ட போய் தரணும், நல்லபடியா இந்த வேலையை முடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஏத்திருப்பாங்க. சோ காசை வாங்குறதுக்காக தான் மதியானம் நாங்க வந்தோன்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க வரும்போதே முதலாளி அம்மா இறந்து போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆர்திக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஆர்திக்கு கொஞ்சம் அன்ஈசியா உட்காந்து இருக்க மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு தோணுது. நீ முதல்ல எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆர்திக்கும் ஏன்ற மாதிரி பயந்துகிட்டே எந்திரிக்கிறாரு. திரும்பி உட்காருன்னு சொல்றாரு. ஆர்திக்கு திரும்பி உட்கார்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன விஷயம்ன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் பின்னாடி செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அசிஸ்டன்ட்டா வேகமா பின்னாடி செக் பண்றாரு. பார்த்தா ஆர்திக்கு ஒரு கன்னு வச்சிருக்காரு. இது என்ன கன்னுன்ற மாதிரி சட்டுன்னு இவங்க புடிங்கிடுறாங்க. நீரஜ 2 கன்னை வச்சு ஷூட் பண்ணாங்கல்ல, அதுல இதுவும் ஒரு கன்னான்றதை செக் பண்ணுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆர்தி கிட்ட எப்படி இந்த கன்னு வந்ததுன்னு கேக்குறாரு. என்கிட்ட பட்டேல் சார் தான் தந்தாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பட்டேல் தான் இவர்கிட்ட கன்னை தந்திருப்பாரு.
ஏற்கனவே நீரஜ் விஷயத்துல தப்பாயிருச்சு, நீ கொஞ்சம் கவனமா இருன்ற மாதிரி தான் கண்ணை தந்திருப்பாரு. வீட்டுல இருந்த காசு மிஸ் ஆயிருக்கும். இவங்க 2 பேர் சொல்றதை இன்ஸ்பெக்டரால ஏத்துக்க முடியல. ரமாவை கொலை பண்ணிட்டு இவங்க தான் அந்த காசை தூக்கி இருக்காங்க, நம்ம கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. நல்லா அடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அசிஸ்டன்ட்டும் போட்டு பொழந்து எடுத்துறாரு. இப்ப வெளியே வந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் நல்லா அடிச்சு பார்த்தாச்சு, ஆனா திரும்ப திரும்ப இதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பண்ணிருப்பாங்கன்னு தோணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராரு. சார் ஊர்ல இருந்து பட்டேல் வந்துட்டாரு, விசாரிக்கணும்னா நீங்க விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. பட்டேல் சோகமா இருக்கும் போது இன்ஸ்பெக்டரும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. வீட்டுல இருந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் திருடு போயிருக்குல்ல, அதோட சீரியல் நம்பர் தெரியுமான்ற மாதிரி கேட்கறாரு. பெரியவரை தான் கேட்கணும்ன்ற மாதிரி பட்டேல் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் பெரியவர்கிட்ட கேட்கறாரு. இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சீரியல் நம்பரை இவர் காட்டுறாரு. அந்த சீரியல் நம்பரை இவங்க பாத்துக்கிறாங்க. இந்த காசு எங்கேயாவது சர்க்குலேட் ஆச்சுன்னா புடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆர்த்திக்கு நீங்க தான் கண்ணை தந்ததா சொல்றான், நீங்க தான் தந்தீங்களான்னு கேட்கறாரு. இந்த பட்டேலும் ஆமா சார் நான் தான் தந்தேன், அவன் சேஃப்டிக்காக தந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கண்ணு எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்லீகல் மார்க்கெட்ல தான் சார் நான் வாங்கினேன், ஷராஃபுதீன் ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கினன்ற மாதிரி சொல்றாரு. பொண்ணு எதுக்காக திடீர்னு சொந்தக்காரங்க வீட்டுல போய் விட்டீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவருமே கொஞ்சம் சொல்றதுக்கு தயங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை காமிச்சிடுறாரு. அந்த குரு ஆளை வச்சு மிரட்டினா சார், திரும்பி பொண்ணுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஊர்ல கொண்டு போய் விட்டேன், அதனால தான் 25 லட்சம் ரூபாய் தரலாம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்கார்ல, குருவை லாக் பண்ணிடுறாரு. ஏண்டா பொறுக்கி, பொண்ணை தப்பா வீடியோ எடுத்து அதை வச்சுதான் மிரட்டுவியான்ற மாதிரிலாம் போட்டு அடிக்கிறாரு. 25 லட்சம் ரூபாயை வாங்குறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்ற மாதிரி குரு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ரிப்போர்ட் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரமாவை யாரோ நெரிச்சுதான் சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி தான் சார் யாரோ சாவடிச்சிருக்காங்க, துணியை வச்சு நெரிச்சுதான் சாவடிச்சிருக்காங்க, கைரேகெல்லாம் கிடைக்கலன்னு சொல்றாரு. ராமா இறந்து போனதா ஆர்த்திக்கும் வீட்டு வேலைக்காரனும் தான் பார்த்திருப்பாங்க. அந்த சமயம் நீங்க எங்க போனீங்கன்ற மாதிரி ஜிக்னா கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. என் ஹஸ்பண்டுக்கு நான் தான் சாப்பாடு எடுத்துட்டு போய் தருவேன், அந்த மாதிரி சாப்பாடு தந்துட்டு வீட்டுக்கு வரும்போது தான் வீடு பரபரப்பா இருந்தது, அதுக்கப்புறம் தான் மாமியார் இறந்து போனது எனக்கு தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்றாங்க. தீபன் நீங்க கடையிலேயே தான் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமா சார் நான் கடையிலேயே தான் இருந்தேன், நான் பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் வீட்டுல இருந்து தகவல் வந்தது, நான் உடனே பதறி அடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன், இதான் நடந்ததுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாரும் சொல்றதும் சரியா தான் இருக்கு. அப்ப யார் தான் ரமாவை கொலை பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் தலையை பிச்சுக்கிறாரு. அப்படியே 2 நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆர்த்தி கிட்ட இருந்து ஒரு கன் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த கன்னை வச்சுதான் 2ஆவதா ஷூட் பண்ணவன் ஷூட் பண்ணிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. ஆர்த்தி கிட்ட கன்னை தந்ததே பட்டேல் தான். அப்ப பட்டேல் கிட்ட தான் விசாரிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. பட்டேலை வர வச்சிடுறாரு. நீரஜ 2 பேர் ஷூட் பண்ணாங்க, 2ஆவதா ஷூட் பண்ணது இந்த கன்ல இருந்து வந்த புல்லட் தான், இந்த கன்னை வச்சு நீங்க தான் ஷூட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சார் நீரஜ் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த கன்னியை நான் வாங்கினேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கன்னை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்களா, புல்லட் குறைஞ்சதான்னு கூட நான் பார்க்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் ஷராஃபுதீன் ஒருத்தங்க கிட்ட இருந்து தான் இந்த கன்னை வாங்கினதா சொல்லியிருப்பாரு. அப்ப அவனை அமுக்குங்க, எங்க இருந்தாலும் புடிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மூத்த பையன் முகேஷ் நமக்கு காட்டுறாங்க. அவர் கிளப்ல சீட் ஆடிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர் லாக் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா வீட்டுல காசு மிஸ் ஆச்சுல, அதுல இருக்க சீரியல் நம்பரை வச்சு தேடிட்டு இருந்திருப்பாரு. அதை வச்சு முகேஷ் தான் விளையாடிட்டு இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அதனால தான் முகேஷை தூக்கிடுறாங்க. முகேஷ் கூட விளையாண்ட எல்லாரையும் தூக்கிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் கோவமா முகேஷ்க்கு பக்கத்துல வராரு. நீ தான் அந்த காசை தூக்கிருக்க, சீரியல் நம்பரை வச்சு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் நான் எந்த காசையும் திருவே இல்ல, என் ஒய்ஃப் தான் இந்த காசை தந்தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஒய்ஃப் பாரதி கிட்ட விசாரிக்கிறாங்க. பாரதியும் நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாரதி அடிக்கடி மாமியாரை பார்க்கறதுக்காக வருவாங்கல்ல, அந்த மாதிரி மாமியாரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அத்தை எனக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், 25,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அத்தையும் அவ்வளவு அமௌண்டா அப்படின்ற மாதிரி லைட்டா ஷாக் ஆகுறாங்க. என்கிட்ட இருந்த மொத்த காசும் காலின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கிள் தந்த காசு இருக்கு, இரு அதுல இருந்து எடுத்துட்டு வந்து தரேன்ற மாதிரி வேகமா ரூம்குள்ள போறாங்க. அவர் 25 லட்சம் ரூபாய் தந்தார்ல, அந்த காசை எடுத்து இவங்க கிட்ட தராங்க. அதுதான் பாரதி வாங்கிட்டு போய் ஹஸ்பண்ட் கிட்ட தந்திருப்பாங்க. ஆனா பாரதி இந்த மாதிரி சொல்றத சுத்தமா இவர் நம்ப மாட்டாரு. ஆக மொத்தத்துல அத்தை நிறைய காசு வச்சிருக்காங்கன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு, கம்மி காசை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்க, ஆனா அதுக்கப்புறம் போய் அத்தை கதையை முடிச்சிருக்க, மொத்தமா காசை தூக்கி இருக்க, நீங்க 2 பேர் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க, உண்மைதானன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் நாங்க பண்ணலன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நம்புறதுக்கு தயாரா இல்ல, வீட்டை போய் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் இவங்க வீட்டை செக் பண்றதுக்காக வராங்க. ஆனா மேற்கொண்டு இவங்க கிட்ட காசு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப திரும்பி வந்துருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் நமக்கு குருவை காட்டுறாங்க. யாராவது பாக்குறாங்களான்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. ஒருத்தங்கிட்ட டீலிங் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. இப்போ ஒருத்தங்கிட்ட பேக் நிறைய காசெல்லாம் தராரு. இத போலீஸ் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப சட்டுன்னு போலீஸ் வந்து இவங்க 2 பேரையும் லாக் பண்றாங்க.
ஆக்சுவலா குரு கிட்ட ஒருத்தன் காசு வாங்கினான்ல, அவன் தான் ஷராஃபுதீனா இருப்பான். அதாவது அந்த கன்னை சப்ளை பண்றவனா இருப்பான். உங்களுக்குள்ள என்னடா பணம் டீலிங் நடக்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரையும் போட்டு பயங்கரமா இப்பதான் ஷராஃபுதீன் இருக்கான் பாத்தீங்களா, விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா குருக்கும் இவனுக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் தராமையே இருந்துட்டு இருக்காரு. தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். குரு தந்திருக்கவே மாட்டாரு. இந்த குரு பட்டேல் கிட்ட 25 லட்சம் ரூபாய் தந்து வச்சு டைமண்ட வாங்க போறாருன்னு இவனுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த டைமண்ட நம்ம தூக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பான். நீரஜ் அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். இவன் வரும்போதே ஏற்கனவே நீரஜுக்கு ரத்தம்லாம் வந்திருக்கும். யாரோ ஷோல்டர்ல ஷூட் பண்ணிருக்காங்க. அவன் கிட்ட இருக்க டைமண்ட கொண்டு போயிருக்காங்க. அவன் வேற இவரோட முகத்தை பாத்துறான். நம்ம தான் ஷூட் பண்ணோம்னு நினைச்சிட போறான்றதுக்காக இவர் நெஞ்சில ஷூட் பண்ணி காலி பண்ணிருப்பாரு. பட்டேல் கன்னு வேணும்னு வந்திருப்பாரு. இவன் அதே கன்னை தந்திருப்பான். இதை கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, மொத வாட்டி உனக்கு காசு கிடைக்கல, அதனால ரமா கிட்ட இருக்க காசை அடிக்கலான்ற மாதிரி 2 பேருமே முடிவு பண்ணிருக்கீங்க. 2 பேருமே அந்த காசை தரதுக்கு முன்னாடியே தூக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கீங்க. இதான நடந்ததுன்னு கேக்குறாரு. இப்ப குருவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. மதியானம் தானே ஆளுங்க காசை வாங்கிட்டு போற மாதிரி பிளான் இருந்தது. ஆனா இவங்க காலையிலேயே குருவை வீட்டுக்கு வர வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில ஒரு 25 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். இவங்க இடத்த வித்து தான் அந்த காசை வச்சிருப்பாங்க. என் பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நடக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, இந்த காசுன்ற மாதிரி தந்திருப்பாங்க. ஆர்த்திக்கும் அந்த வேலைக்காரனும் காசை கேட்டு வந்தா வேலை முடிஞ்சிருச்சுன்னு அனுப்பி வச்சிடலாம் நினைச்சிருப்பாங்க. சோ குரு கிட்ட தர வேண்டிய காசை இவங்க தந்திருக்காங்க. இப்பயும் இன்ஸ்பெக்டருக்கு இவங்க மேலதான் டவுட் அதிகமாகுது. ஆக்சுவலா இன்னமும் ஒரு 25 லட்சம் ரூபாய் இருக்குன்னு உங்க 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க காசை தந்துட்டா கூட விடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க, அதனால அட்டாக் பண்ணிருக்கீங்க, அப்படிதானு கேக்குறாரு. இவங்க 2 பேருமே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கன்னை பத்தி விசாரிக்க சொல்லி ஒரு இன்ஃபார்மர் பையனை அனுப்பி வச்சாரு பாத்தீங்களா, அவன் தகவல்லாம் சேகரிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஒரு கன்னு ஷராஃபுதீன் தந்த கன்னுன்றத கரெக்டா சொல்லிடுறான். 2வது கன்னு யார் வாங்கினது, யார் யூஸ் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அதையும் இந்த பையன் கண்டுபிடிச்சு சொல்லிடுறான். ஆனா இவன் யார் பேரை சொன்னான்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. சோ எப்படி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டரும் டீமும் டிஸ்கஸ் பண்றாங்க. எல்லாரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் திரும்பி இவர் யோசிச்சு பாக்குறாரு. அப்படி யோசிச்சு பாக்குற இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. தீபன் இருக்காரு பாத்தீங்களா, நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்பதான் வீட்ல இருந்து கால் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அப்படியே பாரதி ஸ்டேட்மெண்ட்டை யோசிச்சு பாக்குறாரு. பாரதி 25,000 ரூபாய் வாங்குறதுக்காக வந்தாங்கல்ல, அப்ப ஜிக்னா சமைச்சிட்டு இருந்ததை பார்த்திருப்பாங்க. மீன் குழம்பு வாசத்தை தூக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஜிக்னாவும் சிரிச்சிருப்பாங்க. மீன் குழம்பு செஞ்சவ எப்படி பிரியாணி தந்திருக்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஜிக்னாவோட ரூமை செக் பண்ணி பாக்குறாங்க. ஜிக்னாவோட பேரண்ட்ஸ் ரூமை செக் பண்ணி பாக்குறாங்க. அதே மாதிரி கமலேஷ் ரூமை செக் பண்ணி பாக்குறாங்க. கமலேஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிக்னாவோட நெய்பரா இருப்பாரு. ஸ்டார்டிங் பைக்ல வந்தாருல, அவர் ரூமை தான் செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல காசெல்லாம் கிடைச்சிருது. இவங்க 2 பேர் தான் குற்றம் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. 2 பேர்கிட்டயும் விசாரிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ஜிக்னாக்கும் கமலேஷ்க்கும் அஃபேர்லாம் போயிட்டு இருக்கும். வீட்டுல யாருமே இல்லாத போது கமலேஷ் வீட்டுக்கு வருவாரு. இவங்க 2 பேரும் அடிக்கடி ஒன்னாலாம் இருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இப்பதான் நமக்கு காமிச்சு புரிய வைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வேற எங்கேயாவது போயிடணும்னு நினைப்பாங்க. அதுக்கு நிறைய காசு தேவைப்படுது இல்ல, காசு எப்படியாவது ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் யோசிப்பாங்க. மாமனாரு ஒரு முக்கியமான டீல்னு பேசினார்ல, அதெல்லாம் இவ சமைச்சுக்கிட்டே கவனிச்சிருப்பா. உடனே கமலேஷ் கிட்ட சொல்லியிருப்பா. ஆக்சுவலா முதல்ல கமலேஷ் தான் கன்னோட அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவனை ஷோல்டர்ல ஷூட் பண்ணிருப்பாரு. அவன் கிட்ட இருக்க டைமண்ட் எல்லாம் புடிங்கிட்டு போயிருப்பாரு. இன்ஃபார்மர் பையன் கமலேஷ் தான் அந்த கன்னை வாங்கியிருக்கான்ற மாதிரி தகவல் சொல்லியிருப்பான். அது மூலியமா தான் கமலேஷை இவங்க அமுக்கி இருப்பாங்க. இப்ப மேற்கொண்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பாரதி 25,000 ரூபாய் வாங்குறதுக்காக வந்தாங்க பாத்தீங்களா, வேற ஒரு காசு இருக்கு, நான் அதுல இருந்து எடுத்து தரேன்ற மாதிரி மாமியார் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஜிக்னா கவனிச்சிருப்பா. கமலேஷ்க்கு கால் பண்ணி சொல்லியிருப்பா. அப்ப நீ தான் ரமாவை கொலை பண்ணிருக்க அப்படிதானன்ற மாதிரி கமலேஷை பார்த்து இவர் கேட்கிறாரு. நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி கமலேஷும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவங்க 2 பேர் பெட்ரூம்ல ஒன்னா இருந்திருப்பாங்க. அத்தை அந்த விஷயத்தை வந்து பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் மருமக மேல கோவப்படுவாங்க. ஆர்த்தி கிட்ட தரதுக்காக ஒரு 25 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை தூக்கலான்ற மாதிரி இவங்க பிளான் வச்சிருக்கிறதும் அத்தைக்கு தெரிய வருது. இதை எடுத்துட்டு ஓடலான்னு பாத்தீங்களா, நான் விட மாட்டேன், என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்றதுக்காக போறாங்க. இவங்க வேணான்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜிக்னாவோட பேரண்ட்ஸ் சம்மந்தின்ற மாதிரி வராங்க. உங்க பொண்ணு என்ன காரியம் தெரியுமா பண்ணிருக்கா, இவன் கூட அஃபேர்ல இருந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. பேரண்ட்ஸும் மன்னிச்சிருங்க, பேசி முடிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண போறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஜிக்னா பேரண்ட்ஸ் வேற வழி தெரியாம இவங்களோட கழுத்தை நெரிக்கிறாங்க. சோ ஜிக்னாவோட பேரண்ட்ஸ் தான் காலி பண்ணிருக்காங்க. இவங்க எவிடன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆர்த்திக்கு வந்து பாடியை பார்த்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாங்க. இதனால சமையல் வேலையை பார்த்திருக்க முடிஞ்சிருக்காது. அதனால தான் பொண்ணு கிட்ட பிரியாணி வாங்கிட்டு போய் தான்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. இதனால தான் ஜிக்னா ஹஸ்பண்ட் கிட்ட பிரியாணியை தந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருந்த அஃபேர்னால தான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. உங்க 2 பேருக்கான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது.
மொத்தமே 40 நிமிஷம் தான். ஆனா 30 நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருந்தாங்க. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.